Okay, the next program is how to develop access specifiers. For example, this program title is example for access specifiers. Access specifier categories are private, protected and public. So here we are explain about private, protected and public. So private property used only in declared class. It means we can't use private property outside of declaration class. The property categories are member variables and member subprograms. Member subprogram categories are member procedures and member function. Which kind of subprogram used inside of the class? That kind of subprogram called as member subprogram. Which kind of variable declared? Which kind of subprogram declared inside of class? Which kind of subprogram declared inside of class? That kind of subprogram called as member subprogram. அதாவது இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னீங்கன்னா, எப்போ நம்ம வந்து ஒரு சப்ரோக்ராமை கிளாஸுக்குள்ளார கிரியேட் பண்ணுறோமோ அந்த சப்ரோக்ராமை நம்ம மெம்பர் சப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது வந்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, which kind of variable declared inside of the class? That kind of variable called as member variable. எப்போ ஒரு வேரியபிள் கிளாஸ்குள்ளார கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளை மெம்பர் வேரியபிள்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம இதில் சொல்ல வர்றது. இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது, மெம்பர் வேரியபிள் அண்ட் மெம்பர் சப்ரோக்ராம்ஸ். ஸோ இது வந்துட்டு இப்போ ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸில் நம்மளுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ராப்பர்ட்டி used only in declared class. It means we can't use private access specifier property. It means we can't use private access specifier property outside of declaration class. So நம்மளுக்கு இதில் வந்து கரண்ட் கிளாஸை தவிர மற்ற எந்த கிளாஸ்லையும் யூஸ் ஆகுது. ஈவன் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ராப்பர்ட்டி வி கான் ஆக்சஸ் இன் இன்னரிட்டன்ட் கிளாஸ் ஆல்சோ. இன்னரிட்டன்ட் கிளாஸ்லேயும் நம்மளால் அதாவது எனக்கு வந்து பேஸ் கிளாஸில் நான் வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை டெரைவ் கிளாஸில் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ we can't access base class contain private access specifier property in derived class. We can't access base class contain private access specifier properties in derived class. ஸோ நம்மளால் ஒரு பேஸ் கிளாஸில் இருக்கிற ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கண்டெயின்னா வச்சுருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கண்டெயின் பண்ணியிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை டெரைவ் கிளாஸில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, நான் அப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா என்ன சார் பண்ணணும்? அதுக்கு தான் now we are entering into next access specifier. Name is protected access specifier. The protected access specifier என்ன பண்ணுது? Protected access specifier property used only in inheritance classes. It means protected access specifier property found in base class, then we can access that property in derived class. Rule at any cost. அதாவது நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு லைன் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ராப்பர்ட்டி யூஸ்ட் ஒன்லி இன் இன்னரிட்டன்ட் கிளாஸ். அதாவது இன்னரிட்டன்ட் கிளாஸில் மட்டும்தான் இப்போ ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் ஆகும். அன்ரிலேட்டட் கிளாஸில் யூஸ் ஆகுது, அதாவது ரிலேட்டடாக இருக்கிற கிளாஸஸில் மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் லைனோட மீனிங். செகண்ட் லைனோட மீனிங் என்ன அப்படின்னீங்கன்னா, இட் மீன் protected access specifier property found in base class, then we can access that property in derived class. Base classல இருக்கிற protected property-ய we can access in derived class. Derived classல நம்மளால access பண்ணிக்க முடியும். But derived classல இருக்கிற property-ய third lineல என்ன சொல்லிருக்காங்கன்னா, at any cost we can't access derived class property in base class. நீங்க not only in private, public, protected, அது எதுவா இருந்தாலும் நீங்க derived classல இருக்க property-ய நம்மளால base classல யூஸ் பண்ண முடியாது. அதுதான் நம்மளோட தேர்ட் லைனில் இருக்க ஒரு ரூல். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரூல். ஸோ அட் எனி காஸ்ட் வி காண்ட் ஆக்சஸ் டெரைவ்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன் பேஸ் கிளாஸ். ஸோ இன்னொன்று லிமிட் என்ன, இந்த ப்ரொடெக்டோட லிமிட் என்ன சார் அப்படின்னம்னா, ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ராப்பர்ட்டி நாட் யூஸ்ட் இன் அவுட்சைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ட் கிளாஸஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு இன்னரேட் பண்ணாத ஒரு கிளாஸஸ்குள்ளார ஒரு செப்பரேட் கிளாஸஸ் அன்ரிலேட்டட் கிளாஸ்க்குள்ளார என்னால் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை ஒரு கிளாஸில் இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு ஆக்சஸ் பண்ண முடியாது.
ஒரு கிளாஸில் இருந்து இன்னொரு கிளாஸ் எனக்கு வந்து இப்போ 2 அன்ரிலேட்டட் கிளாஸ் இருக்குது. எனக்கு இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 அன்ரிலேட்டட் கிளாஸஸ் இருக்குது. இப்போ எனக்கு செகண்ட் அன்ரிலேட்டட் கிளாஸ் can't access first unrelated class contain protected access specifier properties. Very clear? இப்போ எனக்கு class 2 and class 1 இது வந்து ரெண்டுமே வந்து செப்பரேட் கிளாஸஸ், அன்ரிலேட்டட் கிளாஸஸ், நான் இன்ஹெரிட் பண்ணாத கிளாஸஸ். இப்போ எனக்கு class 2ல இருக்கிற class 2 மூலிமா I can't access class 1 contain protected access specifier properties in class 2. ஸோ எனக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, we can't for example சொல்லிட்டாங்க we cannot use protected properties in unrelated class. இதை தான் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். we can't use protected access specifier properties in unrelated classes. ஸோ நான் இன்ஹெரிட்டன்ட் கிளாஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. சரி, ஈவன் அது நான் இன்ஹெரிட்டன்ஸ் அன்ரிலேட்டட் கிளாஸில் மட்டும் கிடையாது. ஈவன் we can't use protected access specifier property in main special subprogram. special subprogramல கூட நம்மளால அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியாது. எஸ், மெயின் வாயில கூட நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ இதில் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we can use public, இப்போ எந்த இதுலேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது ரிலேட்டடானதில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரிலேட்டடான கிளாஸஸில் மட்டும்தான் நம்மளால், அதாவது இன்னரெட் கிளாஸில் மட்டும்தான் ப்ரொடெக்டட் யூஸ் பண்ண முடியும். அன்ரிலேட்டட் கிளாஸில் நம்மளால் ஒரு ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கண்டெயின் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போது அடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரைவேட்டோட லிமிட்டை ப்ரொடெக்டட் வந்து பிரேக் பண்ணுது. ப்ரொடெக்டோட லிமிட்டை பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பிரேக் பண்ணுது. பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ராப்பர்ட்டிஸ் பிரேக் பண்ணும். சார் இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we can use public access specifier property anywhere in current program with object மூலியமாக மட்டும்தான் நம்மளால் ஒரு பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ராப்பர்ட்டியை யூட்டிலைஸ் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ராப்பர்ட்டி we can use by object according to C++ஐ பொறுத்த வரையில். இப்போ நம்ம வந்து ஜாவாவையோ டாட்நெட்டையோ இந்த லைனில் வந்து நம்ம பேசல. அக்கார்டிங் டு C++, C++ஐ பொறுத்த வரைக்கும் we can access public access specifier property one and only by ஆப்ஜெக்ட் மூலிமா தான் நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. கன்க்ளூஷன்ஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, private access specifier provide high level security to class properties. Protected access specifier provide mid level security to class properties. Public access specifier provide low level security to class properties. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிற 3 ப்ராப்பர்ட்டிஸ் இன் C++ல. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் ஐ டிக்ளேர் எ கிளாஸ். த கிளாஸ் நேம் இஸ் P014A. Here I defined the class. ஸோ ஸ்கோப் வந்து நம்ம வந்து டெஃபினேஷன் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த டெஃபினேஷன் பார்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிக்ளரேஷன் பார்ட் இருக்கணும். ஸ்கோப் வர்றது எல்லாமே டெஃபினேஷன் பார்ட் கிடையாது. இப்போ அந்த ஸ்கோப்புக்கு முன்னாடி டிக்ளரேஷன் பார்ட் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அந்த டிக்ளரேஷன் பார்ட்டை ஃபாலோ பண்ணி, அதாவது திரும்ப நான் சொல்கிறேன், டிக்ளரேஷன் பார்ட்டை ஃபாலோ பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கால்ட் அஸ் டிக்ளரேஷன் பார்ட். இதை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்கோப் வருது அப்படின்னா அதுக்கு பேர் டெஃபினேஷன் பார்ட். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட், கிளாஸ் டெஃபினேஷன் பார்ட். இப்போ நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஹியர் ஃபார்ம் 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். these